இப்போ சொல்கிறார், ஆண்டவரே நீர் கையை ஏன்பா முடக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், என் கையை நான் முடக்கலை, நீ தான் என் கையை முடக்கிற. பரிசுத்தரின் ஆமென் ஸ்தோத்திரம். கைகளை முடக்கி போட்டு நீங்கள் தான். என் முகத்தை நான் மறைக்கலை, உன் பாவம் தான் என் முகத்தை உனக்கு மறைக்குது. எங்கள் தகப்பனே இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோ. எங்கள் தகப்பனே இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோ. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் தேசத்தின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் வாழ்க்கையின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துக்கு, மனமிரங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, மனமிரங்குமே எங்களுக்காக நீங்க. மாறி மாறி துன்பங்கள் வாட்டி வதைக்குது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறி போகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. மாறி மாறி துன்பங்கள் வாட்டி வதைக்குது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறி போகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே, நீர் எங்களுக்காய் இறங்க வேண்டுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிரங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 74. இது மஸ்கீல் என்னும் ஆசாபின் போதக சங்கீதம். இது ஆசாபின் சங்கீதம் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இதை பின் நாட்களில் அந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டிருக்குங்கிற நாட்களை குறித்து பார்க்கும்போது, a cry for deliverance when the temple is defiled by the enemy. அதாவது சத்துருக்களால் இந்த ஆலயம் தீட்டாக்கப்பட்ட போது, அதாவது நான் நினைக்கிறேன் சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு, இந்த யெரொபெயாம் காலத்தில் இருந்தே தேவாலயம் என்ன செய்யப்பட ஆரம்பிக்கிறது என்றால் அது சூறையாடப்படுகிறது. யெரொபெயாம் காலத்திலிருந்தே சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மகிமை குறைகிறத பார்க்குறோம். யெரொபெயாம் காலத்திலேயே அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நடக்கும்போது கடைசியாக ஒரு காலகட்டத்தில் ஆலயம் என்ன செய்யப்படுகிறது? தீக்கிரையாக்கப்படுகிறது. ஆலயம் தரைமட்டமாக உடைக்கப்படுகிறது 586. இப்படி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விடுதலை தரணுமேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இவங்க சொல்கிறாங்க. என்ன ஜெபம்? தேவரீர் நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறேன்? ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரே. இப்படி மேய்ச்சலின் ஆடுகள் மேலே கோபம் ஏன் புகைஞ்சு போகுது? ஏன் கோபப்படுறீங்க? நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உங்கள் சபை தானே, நீங்கள் தானே இந்த சபையை சம்பாதிச்சிங்க, நீங்கள் தானே இந்த சபையை மீட்டு கொண்டு இந்த இடத்த சுதந்திரமாக கொடுத்தீங்க, நீங்கள் தானே, நீங்கள் வாசமாக இருந்த சீயோனை பருவத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். நெடுங்காலமாய் பாழாக கிடக்கிற ஸ்தலங்களில் உடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு எல்லாத்தையும் கெடுத்து போட்டுட்டானே.
எல்லாத்தையும் கெடுத்து போட்டானே. ஒரு பெரிய பாடு. ஆனால் நமக்கு தெரியும், இன்றைக்கி சரித்திரம் தெரிஞ்சவங்க தெரியும், ஆண்டவர் ஏன் தள்ளி விட்டார். இவங்க கர்த்தரை தள்ளிட்டாங்க. ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார். இவங்களுக்கு தேவனை விட்டு விட்டாங்க. இவங்க ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் விட்டு விட்டார்கள். ஏன் இவர்களை ஆண்டவர் பாழாய் போகும்படி, ஆமாம் ஸ்தோத்திரம், சத்துரு ஆலயத்தை கெடுத்து போடும்படி ஏன் அனுமதித்தார். அவர்கள் தேவனை விட்டுவிட்டு அவர்கள் தேவன் அல்லாதவற்றை தங்களுக்கு தெய்வங்களாக தெரிந்து கொண்டபடினால் ஆண்டவர்களை விட்டு விலகி போனார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. 4ஆம் வசனம், இப்படி சத்துருக்கள் நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுறாங்க. இன்றைக்கி அது நடக்குது. ஆலயத்தை உடைச்சி போட்டுட்டு அவங்க கொடியை, ஆமாம் என்ன செய்கிறாங்க, சிலுவை கொடியில் சிலுவையோடு சேர்த்து அவங்க கொடியை உயர பறக்க விடுறாங்க. கோடாரியை ஓங்கி சோலையில் மரத்தை வெட்டுற மாதிரி சபையில் உள்ள பொருட்களையும் சபையில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் நபர்களையும் வெட்டுறாங்க, உடைச்சு போடுறாங்க. வாட்சினாலும் சம்மட்டினாலும் தகர்த்து போடுறாங்க. புல்டோசரால் உடைச்சு போடுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு தீ வச்சு கொளுத்துறாங்க. தரைமட்டமாக இடித்து அசுத்தப்படுத்திட்டாங்க, அப்புறப்படுத்திட்டாங்க. ஏகமாக நிர்த்துளியாக்குவோம் தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தின் ஆலயங்கள் எல்லாம் சுட்டரித்து போட்டாங்க. ஒரு நெருக்கடியான சூழல். சொல்லப்போனால் இன்றைய சூழல், இன்றைக்கு வட இந்தியாவிலேயும் இன்னும் சில நாடுகளிலேயும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதும், கிறிஸ்தவர்கள் சூறையாடப்படுகிறதும், மணிப்பூரிலேயும் மற்றும் சில இடங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற கலவரங்கள் நடுவிலேயும் எங்களுக்கு இருந்த அடையாளங்களையே காணோம். இங்கே ஒரு சர்ச் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இது தீர்க்கதரிசியும் இல்லை. எது வரைக்கும் இருக்கும், எப்போ நமக்கு மீட்பு வரும் சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, அடையாளங்களும் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள் சூழல் பாருங்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட இதெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள். இப்படிப்பட்ட சூழல்கள் வரும், நமக்கு வரலாம். வரும்போதும் சோர்ந்து போகாதீங்க. சத்துருகளை பார்த்து நிந்திக்கிறானே, பகைவன் நாமத்தை எப்போதும் பகைஞர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இயேசுவையும் இயேசுவின் வாழ்க்கையை குறித்தும் கேவலமாக பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்களை குறித்தும் கிறிஸ்தவ சபைகளை குறித்தும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள். கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை அவர்கள் மிகவும் கேவலமாக அவன் சித்தரிக்கிறார்கள். இப்போ ஜெபம் பண்ணுறாரு 11ஆம் வசனத்தில், ஏன்பா உங்கள் வலது கரத்தை ஏன் முடக்கி கொண்டிருக்கீங்கப்பா? ஒருவேளை நம்முடைய தவறான்னு பாருங்கள், நம்முடைய ஜெப குறைவான்னு பாருங்கள், நம்முடைய வேத வாசிப்பு குறைவான்னு பாருங்கள், நம்முடைய ஆராதனை குறைவான்னு பாருங்கள், அபிஷேகத்தின் நிறைவு குறைவான்னு பாருங்க, ஆவின் கனிகள் குறைவான்னு பாருங்க. ஆவின் வரங்கள் எங்கே போச்சு? ஆவின் வல்லமை எங்கே போச்சு? ஆவின் கனிகள் எங்கே? ஆவியாண்டு நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்த தீர்க்கதரிசிகள் எங்கே? இப்போ சொல்கிறார், ஆண்டவரே நீர் கையை ஏன்பா முடக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், என் கையை நான் முடக்கலை, நீ தான் என் கையை முடக்கிற. பரிசுத்தரின் ஆமென் ஸ்தோத்திரம் கைகளை முடக்கி போட்டு நீங்கள் தான். என் முகத்தை நான் மறைக்கலை, உன் பாவம் தான் என் முகத்தை உனக்கு மறைக்குது. பூமியில் நடுவில் ரட்சிப்பு செய்த தேவன் பூர்வ காலம் என்று ராஜா இப்போ திரும்பி வாங்க அவர்கிட்ட. அவர் சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தவர் தான் நம்முடைய தேவன். ஜலத்துள்ள வலு சர்ப்பங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்தை தலையை உடைச்சவர் அவர் தான். முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டவர் அவர் தான். வனாந்தரத்துக்கு உணவாய் கொடுத்தவர் அவர் தான். எகிப்தியர்களை மேல் ஆமென் வெற்றி சிறந்தவர் அவர் தான். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டவர் அவர் தான். மகாநதிகளை வற்றி போக பண்ணவர் அவர் தான். ஸ்தோத்திரம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை முடிவு கொண்டு வந்தது அவர் தான். அசீரிய சாம்ராஜ்யத்தை முடிவு கொண்டு வந்ததும் அவர் தான். கிரேக்க சாம்ராஜ்யத்தை முடிவு கொண்டு வந்ததும் அவர் தான். ரோம சாம்ராஜ்யத்தை முடிவு கொண்டு வந்தவரும் அவர் தான். மற்றும் பல சாம்ராஜ்யங்களை முடிவுக்கு கொண்டு வந்தவரும் அவர் தான். பகல் அவருடையது, இரவும் அவருடையது. அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் திட்டம் பண்ணினவர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் இந்தந்த சீசனில் இது நடக்கணும், இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கணும் என்று தீர்மானித்தவர். நம்புவோம், விசுவாசிப்போம். அப்பா உடைய ஜனங்களை நிந்தித்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்க ஆண்டவரே.
அவர் வார்த்தை சொல்கிறார், உடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருக்கும் கொடுத்து ஒப்புக்கூடாதீங்கப்பா. நாங்கள்லாம் காட்டுப்புறாப்பா. ஏழைகளின் கூட்டத்தை மறவாதீங்கப்பா. எழுதி வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏழைகளை மறவாதிரும். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏழைகளை மறவாதீங்கப்பா. உடைய உடன்படிக்கையை நினைத்தருளுப்பா. பூமி இருளான இடங்களில் கொடுமையில் குடியிருப்புகளாக நிறைஞ்சிருக்குதப்பா. பேய்கள் குடியிருக்கிறது, துன்மார்க்கர்கள் குடியிருக்கிறாங்க. இந்த காலை வேளையில துன்பப்பட்டவன், உமக்காக பாடுபட்டவன், உமக்காக உழைத்தவன், உமக்காக ஓடினவன், உமக்காக வேலை செய்தவர்கள், உமக்காக நேரத்தையும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய சரீர பலனையும் செலவழித்தவர்கள் வெட்கத்தோடு திரும்ப விடாதீங்கப்பா. அவங்க வெட்கப்பட்டு போகவே கூடாதுப்பா. உமக்கு வேலை செஞ்சவங்க, உமக்கு பணிவிட செஞ்சவங்க, உமக்கு சேவகம் பண்ணவங்க, உங்கள் நாமத்து நிமித்தம் துன்பத்தை சகித்தவங்க வெட்கத்தோடு போகக்கூடாதப்பா. சிறுமியும் எளிமையுமானவன் நாமத்தை துதிக்கும்படி அவருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. தேவனை எழுந்துடலாம். உமக்காக நீரே வழக்காடும்பா. நாங்கள் எங்கப்பா போகிறது? மதியினாலே நாடோறும் உமக்கு வரும். மதியினாலே நாடோறும் உமக்கு நிந்தையை நினச்சிக்கங்கப்பா. சத்துருக்களின் ஆரவாரம் பண்ணுற மறைஞ்சிடாங்கப்பா. நீங்கள் அதை நினைவில் கொண்டு உமக்கு விரோதமாக எழும்புற அமளி எப்போதும் அதிகரிச்சுட்டே இருக்குதப்பா. குறுக்கிடுவீராக. இன்னைக்கு உள்ள சம்பவம் இதுதான். நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்குறாங்க. மாலயங்களில் அவங்க கொடியை நாட்டுறாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளும் அமைதியாக இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளும் இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் உடன்படிக்கையை நினைப்பாராக. தம்முடைய உடன்படிக்கையை நினைப்பாராக. உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்களே, நீங்கள் எழும்புங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விட மாட்டார். அவருக்காக பணி செய்கிறவர்கள், அவருக்காக பணிவிடை செய்தவர்கள், அவருக்காக வேலை செய்தவங்க, அவருக்காக நேரத்தை பணத்தை சர்ற பலனை செலவழித்தவங்க வெட்கத்தோடு கூட திரும்ப விட மாட்டார். பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்றார். அவர்கள் துதிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இது ஒரு ஜெபம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 74 பார்க்குறோம். இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த சம்பவத்தை அப்படியே சித்தரித்தது போல் இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சத்துரு பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்து போடுகிறான். சத்துருக்கள் ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க? கெர்ச்சிக்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள். ஆலயங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டதாக காணப்படுகிறதை பார்க்குறோம். ஆமேன். பகைவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். ஆமேன். சத்துரு என்ன செய்கிறான்? நம்மளை நிந்தித்து கொண்டிருக்கிறத நம்ம இந்த நாளில் பார்க்குறோம். ஆகையினால சங்கீதக்காரன் இந்த நாளில் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, ஏன் எங்களை தள்ளிவிடுகிறீர்? ஏன் அப்பா எங்களை ஒரு முடிதான ஆடுகளின் மேல் ஏன் நீர் கோபமாயிருக்கிறீர் என்று சொல்லி அவன் கேட்கிறார். இந்த நாளிலும் நாம் ஜெபிப்போமா? சங்கீதக்காரனை போல நாம் ஜெபிப்போம். தேவனே, எங்களை ஒரு விசையாய் கண்ணோக்கி இந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கப்படும் என்று சொல்லி ஜெபிப்போமா? கர்த்தாவே சம்பாதித்த உம்முடைய சபையை நீர் மீட்டுக்கொள்வீராக. உம்முடைய சுதந்திரத்தையும் கர்த்தாவே நீர் வாசமாக இருக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் நீர் நோக்கி பாரும் ஆண்டவரே. நினைத்தருளும் அப்பா. உம்முடைய வலது கரத்தினால் கர்த்தாவே ஓங்கி சத்துருக்களை நிர்மூலமாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும் தேவனே. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதேயும் தேவனே. எழுந்தருளும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். நீரே எழுந்து உமக்காக வழக்காட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.